எல்லாம் போகிற மூடில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, சத்தியமாக மொக்க போட மாட்டேன். ராஷ்மி மேனன் என்ற ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோயின் வித் ஃபுல் ஆஃப் கட். அதுல இந்த படத்துல குறிப்பா ஒரு குழந்தைக்கு தாயா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் போகிற மூடில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, சத்தியமாக மொக்க போட மாட்டேன். கிருமி ஏதாவது தாக்கிச்சா அவங்கள? நான் பார்த்துட்டேன் கிருமி படத்தை. நிறைய பேர் இங்கே படம் பார்த்தாங்க, பட் நான் படம் பார்த்தேன். இந்த படம் சொல்ல ஒரு விஷயம் ஒன்று தான், எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துலலாம் சரி, நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளை ஏதாவது ஒரு கிருமி தாக்கிடும், நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்மளை. அது ப்ரொஃபஷனல் சைடும் சரி, நம்ம லைஃப் சைடும் சரி. படத்தை பார்த்தேன். கதிர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கதிர் அறிமுகமானார். கதிர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மதியான கூட்டத்துலேயும் சரி, பிரமாதம். ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நான் கேமரா பயம் எதுவுமே இல்லாமல் பிரமாதமாக பண்ணுற எக்ஸ்பிரஷன் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. வாழ்த்துக்கள் கதிர். ரேஷ்மி அழகாக இருந்தாங்க. அனுச்சரன் வந்து எனக்கு மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். தேசிய விருது இயக்குனர் மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். மணி எனக்கு ஒரு 2008 தெரியும். மணி சொல்லி தான் ஆஃபீஸில் போய் தான் ஒரு நாள் படம் பார்த்தேன் நான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட எக்ஸிக்யூஷன், டைரக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட்டில் எவ்வளோ வேலை வாங்கணும், எந்த அளவு வேலை வாங்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். அனுச்சரன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த அந்த பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. சீன் வந்து கூலாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக மாற்றுது. அது அழகாக பண்ணியிருந்தார். கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கேமராமேனோட ஒர்க்குக்கு ரஞ்சித் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓரளவு ஒரு நல்ல படம். வழக்கமாக போலீஸு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ரவுடி சார்ந்த ஒரு படமாக இருக்கும் எனக்கு எதிர்பார்ப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் படமும் கூட. நான் ஓவரால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நன்றி, கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாய். பார்க்குறேன் நான் ஒரு படத்தை வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குறது இருக்கானிங்க தான்ன்றது எனக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்துட்டு கூட எப்படியாவது ஒரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் சீக்கிரமே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். நான் அவருக்கான படமாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றது எண்ணம். அனுச்சரன் இந்த படத்தோட கதை அமைப்பு, நானும் அனுச்சரனும் சேர்ந்து இந்த படத்தோட கதையை எழுதணும். 2 பேரும் சேர்ந்து எழுதின கதை தான் அது. ஆனந்த் அண்ணாமலை வந்து இது ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணார், டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நிறையா பேசணும், இந்த சூழல் இப்போ டைம் இல்லாதனால பேச முடியல. எனக்கு தெரில, அந்த ப்ளூஸு ஜாஸு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு வந்து பாடத்தான் தெரியுது, அவ்வளோதான். ஒரு தைரியம். எனக்கு கேசார் கூப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அதிகமான சம்பளம் இந்த திரைப்படத்தில் தந்தாங்க. தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆமாம், நான் ஒரு வவுச்சரில் ஒரு 3 வவுச்சர் இப்போ கூட 3 வவுச்சரில் கையெழுத்து வாங்கினாங்க. அதிகமான சம்பளம். அதே இடத்துல நிறைய வேலை வாங்கிட்டாங்க. வால் வீசும் வேலையில் 2 பேட்டர்ன் பாடியிருக்கிறேன், ஒரு 2 வெர்ஷன் பாடியிருக்கிறேன். 2 வெர்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் ஓசி சோத்த துண்ணுக்குன்னு பீச் மண்ணில் குந்திக்குன்னு அந்த பாடல் நான் தான் பாடினேன். அது வந்து நல்லா சூப்பர் ஆக்ட் பண்ண கதிர் அண்ணன் மற்றும் என்னுடைய சகோதரி ரேஷ்மி மேனன், எங்கள் எல்லாரும் தொகுத்து பேச வைத்து கொண்டிருக்கின்ற சகோதரி ரம்யா சகோதரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாடலில் 4 சரணம் பாடினேன், 2 சரணம் தான் இங்கே வச்சுருக்காரு. இதில் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய வேலை என்னை வாங்கிட்டார். 4 பாட்டு 1 ஹவர் ஆக வேண்டிய ஸ்டுடியோவில் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவராக பாடினேன். அது சாதாரணமான பிள்ளை இல்லை, மிக படித்த ஒரு இன்ஜினியரிங் மாணவர், மிக படித்த பெரிய பண்பான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதையெல்லாம் கலட்டி வைத்துட்டு அடிமட்ட தொழிலாளியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை பிரமாதமாக எனாக்ட் பண்ணி காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ராஷ்மி மேனன் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். உருமின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிந்த ஹீரோயின்ல தங்களுடைய ஒப்பனைக்கும் தங்களுடைய முக அழகுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராஷ்மி மேனன் என்ற ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோயின் வித் ஃபுல் ஆஃப் கட்ஸ். அதுல இந்த படத்துல குறிப்பா ஒரு குழந்தைக்கு தாயா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது அடுத்தவர்கள் செய்வதெல்லாம் இயலாது, ரொம்ப சேலஞ்சிங் ரோல், ரொம்ப அனாயாசமா பண்ணியிருக்காங்க. அனுச்சரன்கிற படைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு 350 படம் டைரக்ட் பண்ணா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா செய்வாரோ அந்த அளவிற்கு அற்புதமா பண்ணியிருக்கார் அனுச்சரன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். இன்றைக்கி கிருமி படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். கிருமி இஸ் கோயிங் டு பி மை நெக்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, பட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் பண்ணாத ஒரு லுக், ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே இந்த படத்தில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
எனக்கு ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஐ நோ அபவுட் மணிகண்டனோட ஸ்கிரிப்ட். அப்போ தான் காக்கா முட்டை வந்து நேஷ்னல் அவார்டு அதெல்லாம் வாங்கிச்சு. ஸோ அப்போ நான் படம் பார்க்கல, ரிலீஸ் ஆனது தான் பார்த்தேன். பட் வென் மூவி காட் நேஷ்னல் அவார்டு அண்ட் மணிகண்டன் நான் பார்த்துருக்கேன். இஸ் a வெரி சிம்பிள் பர்சன். அவரை பார்த்தா இப்போ கூட பார்த்தா வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் மூவி எடுத்த மாதிரியே இருக்க மாட்டார். வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஸ்வீட், சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். ஸோ அவரோட ஸ்கிரிப்டுங்கும் போது டெஃபினட்டாக there's a lot of expectation. அண்ட் காக்கா முட்டை எப்படி ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியாக இருந்ததோ இதுவும் அதே மாதிரி இருக்கும். பட் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஜானர், அவ்வளோதான். கதிர் மத்தியானம் கூட்டம் பண்ணியிருக்காரு, அதுக்கு அடுத்தது இதில் பண்ணியிருக்காரு. வெரி வெரி டேலண்டட் பெர்ஃபார்மர். இந்த படம் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் கதிர் மேலே தான் இந்த மூவி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. படம் ஷோ பார்த்ததுக்கப்புறம் தி ஒன்லி திங் தட் ஸ்டேட் இன் மை மைண்ட் வந்து கதிரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக பிடிக்கும். இன்னைக்கு கிருமியோட ஆடியோ லான்ச், மியூசிக் பை கே வந்து ரொம்ப அமேசிங்காக டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு. இதில் வந்து ஒரு ரொமான்டிக் நம்பர் இருக்கும், நானல் பூவேன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ரொமான்டிக் சாங்ஸ் மாதிரி இருக்காது, இதுவுமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூனில் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாட்டு கண்டிப்பாக கேளுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து நானல் பூவேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ரொமான்டிக் மெலடி பட் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ரொமான்டிக் சாங். எனக்கு கிருமிக்கு அடுத்தது உரிமீன் வில் பி ரிலீஸிங், அதுக்கப்புறம் நட்பதிகாரம், அண்ட் ஐ ஹேவ் another 2 movies. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதிர். மதியான கூட்டமுக்கு அப்புறம் நான் நடித்து ரிலீஸ் ஆக போகிற என்னோடய 2வது படம் கிருமி. ஆஃப்டர் அ லாங் கேப் இந்த படம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த படம் லைக் ஆல்மோஸ்ட் ட்ராவல் ஆஃப் லைக் 7-8 months இருக்கும். ஆஃப்டர் இட் வி ஆர் இந்த ஆடியோ லான்ச். இதோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து காக்கா முட்டையோட டேரக்டர் மணிகண்டன். அனுச்சரன் இஸ் அ டேரக்டர் ஆஃப் திஸ் மூவி. அவர் ஆக்சுவலாக பேசிக்கலாக ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். பிசி சாரோட அசோசியேட் வின்சென்ட் ஹஸ் டன் த கேமரா ஒர்க். லைக் லைட்டிங்கிலிருந்து எல்லாமே ரொம்ப லைவாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இதில் லைட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த படம். இட் இஸ் அ ரியலிஸ்டிக் ட்ராமா லைக் வித் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இன் இட். இட் இஸ் நாட் அ கமர்ஷியல் மூவி இட், பட் தென் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் ஆஃப்டர் மதியான கூட்டம்னு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். இதில் ஆக்சுவலாக நானும் ரேஷ்மியும் ப்ளே பண்ணியிருக்க கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவில் லவ் அப்படிங்கிறத தாண்டி இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஒன்று இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் அ பர்சனல் லைஃப் கனெக்ஷன். நீங்கள் ஒவ்வொரு சீனும் வந்து யாரோ ஒருத்தர் லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும் இந்த படம். ரேஷ்மி நானும் இந்த இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அது டப்புன்னு ரிவீல் பண்ணுற இதில் இல்லை. பட் படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்கும். யூஷுவல் படத்தில் இருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரைசேஷனாகவே இருக்கும். இது வந்து பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற இதில் ட்ராவல் பண்ணுறக்கூடிய பையனோட லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக நான் இந்த கதை சொல்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை பேஸ் பண்ணோன்னே நிறைய பேர் அந்த விஷயத்தை க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஒவ்வொரு சின்னதாக நாங்கள் டீட்டெயில் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன விஷயம் ஈஸியாக பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் ஈச் ஆஃப் them. ஃபஸ்ட்டு இந்த கிருமி நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு இந்த கிருமி நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் 2 பேர். ஒன்று மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அண்ட் எடிட்டர் கிஷோர் சார். அவங்க 2 பேர் தான் எனக்கு மணிகண்டன் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. த்ரூ ஹிம் தான் எனக்கு இந்த இது ஃபுல்லாக தெரியும். லைக் மணிகண்டன் நான் இது அப்போ காக்கா முட்டை ரிலீஸ் எல்லாம் ஆகலை, அப்போ தான் ஷூட் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹீஸ் அ வெரி சென்சிபிள் டைரக்டர் பர்சனலி. அது முன்னாடியே ரொம்ப நல்லா தெரியும் இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரணும். அவர் என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரோ கண்டிப்பாக அந்த படம் அதுவாக தான் இருக்குது. லைக் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அனுச்சரன். ஹி ஹஸ் ஆல்சோ ஒர்க்ட் வித் காக்கா முட்டை அண்ட் இஸ் பேசிக்லி அன் எடிட்டர். I mean Vincent has done the camera work and he has done a fabulous job. லைக் சொன்ன மாதிரி மதியானி கூட்டமில் கொண்டு கறி சாங் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக அமைந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு 2 சாங் இருக்குது. ஒரு லவ் சாங் அண்ட் ஒரு குத்து சாங் ஒன்று. அது 2மே யூத்துக்கு உண்டான சாங்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வால் வீசும் வாழ்க்கைன்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து அது லிரிக்ஸாக அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் க்ராஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். அது கண்டிப்பாக அபவ் 30க்கு உண்டான சாங்ஸ் அது ஃபாஷியராக இருக்கும். லைக் சந்தோஷ் சார் திங்க் மியூசிக்கில் இது பண்ணுறப்போ அந்த சாங் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ஆல்பமாகவே இட் வில் பி அ குட் டீசன்ட் ஆல்பம்.
என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்னு பார்த்தீங்கன்னா நான் பறக்கன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ்குமார் பாடியிருக்காரு. அண்ட் அந்த பாட்டு தான் இந்த படத்தோட ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். ஒரு ஒரு லெவலில் போயிட்டு இருக்கப்பல அவனோட கேரக்டரைசேஷனோட சேஞ்ச் ஓவர் அந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஐம் ஜஸ்ட் டூயிங் இதுக்கப்புறமேல நானும் பரத் சாரும் சேர்ந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். அண்ட் த ஷூட் இஸ் ஓவர் முடிஞ்சது. அண்ட் இன்னொரு 2-3 days பேட்ச் ஒர்க் இருக்குது. அந்த மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் த ரிலீஸ் இன் நவம்பர் ஆர் சம்திங். அதோட டைரக்டர் வந்து அருண் கிருஷ்ணசுவாமின்னு சொல்லிட்டு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அனுச்சரன். கிருமி படத்தோட ஆடியோ லான்ச்லேருந்து பேசுகிறேன். கிருமி என்னோட முதல் படம். மதையானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர் அவர் ஹீரோவை பண்ணுற 2வது படம். காக்கா முட்டை படத்தை இயக்கிய மணிகண்டன் அவரும் நானும் சேர்ந்து எழுதின கதை தான் இது. இந்த படத்தை ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் அப்படின்றவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு கம்பெனி தான் தயாரிச்சிருக்காங்க. இதில் வந்து ரஜினி ஜெயராமன் ஒரு முக்கிய ப்ரொடியூசர். அவர் வந்து 25 years ரஜினி சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு வந்து போலீஸ் ரீதியான ஒரு நட்பு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறான். அது என்னவா மாறுது அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் லைன். இந்த படத்தில் கே மியூசிக் பண்ணியிருக்காரு, அருள் வின்சென்ட் வந்து கேமரா பண்ணியிருக்காரு, ரேஷ்மி மேனன் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, சார்லி சார் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. 6 songs இருக்குது. கேட்கிட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்காத ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த சாங்ஸில். கேட்டுப்பாங்க. மணிகண்டன் சாருக்கும் எனக்கும் பழக்கம் எப்படின்னா 5 years முன்னாடிலேருந்தே தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் 2 பேர் வந்து டச்சில் இருந்தோம். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நான் ஷேர் பண்ணுவேன். நான் சிட்னியில் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க 5 years. அங்கேருந்து நான் வந்து காண்டாக்டில் இருந்தேன். அப்போது எனக்கு வந்து இங்கே மூவ் ஆகிறப்போ எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் ஒருத்தர் தான் காண்டாக்ட் இருந்தார். அப்போ நான் காக்கா முட்டை ஸ்கிரிப்ட் பண்ணுறப்பேலேருந்தே நாங்கள் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜில் வந்து நான் இங்கே வந்தப்போ என்கிட்ட ஒரு லைன் ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி நான் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு அவரோட இன்வால்மெண்ட்டை இதில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவரோட இன்வால்மெண்ட் இதில் பெரிய பங்காக இருக்கும். 2 சேர்ந்து ஒர்க் பண்ணி டெவலப் பண்ண கதை தான் இது. காக்கா முட்டை எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் ஒரு ட்ராமாவாக இருந்ததோ அதே மாதிரி இதுவும் ஒரு ரியலிஸ்டிக் ட்ராமா. எங்கள் 2 பேருக்குமே அந்த ரியலிசத்தை ட்ராமாவை ட்ரீட் பண்ணுறது பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணல. சிட்னியில் படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு டிசிஎஸில் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணிவிட்டு சிட்னி போயிட்டேன். சிட்னியில் வந்து ஃபில்ம் அண்ட் அனிமேஷன் படித்தேன். அங்கே வந்து 5 years இருந்தேன். 3 years வந்து 2 years படித்தேன். அதுக்கப்புறம் 3 years ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நான் பண்ண 2 ஷார்ட் ஃபிலிம் வந்து அங்கே ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நல்ல வரவேற்பு வந்தது. அது மூலிமா எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அங்கே நான் மியூசிக் வீடியோஸ் அண்ட் இது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணுன்றதில் ரொம்ப ஆசை. முக்கியமாக தமிழ் படம் பண்ணணுன்றதில் ரொம்ப ஆசை. அதுதான் மெயினாக இருந்தது. ஸோ சான்ஸ் கிடச்சப்போ இங்கே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு த்ரில்லர் படம் கிடையாது, ட்ராமா ஃபிலிம். ட்ராமாவில் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது நான் வந்து டெய்லி கதை ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணது. இங்கே வந்து நான் இப்போ கதையை யோசித்து சுற்றிட்டு இருக்கிறப்ப நான் பார்த்த சில விஷயங்கள், லைவாக ரோட்டில் பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குல்லையா, அதில் 1-2 எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. போலீஸ் கூட சுற்றுற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வண்டியெலாம் தூக்கி வேனில் வச்சுட்டு ஏறி போகிற பசங்க, அவங்கள பார்க்குறப்ப அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நான் பார்த்தேன். லைவாக பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அந்த லைனை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இருந்தது. ரேஷ்மி வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி ரேஷ்மி அந்த மாதிரி ஒரு ரோலில் பண்ணதில்லை. அவங்க வந்து இதை ஃபஸ்ட்டு கேட்குறப்ப வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. பட் நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் ரோலு, அதுக்கு நீங்கள் ஃபிட் ஆகிறீங்க, நீங்கள் ஆடிஷனில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நான் காசு பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு ஓப்பனாக பேசி செலக்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப வெரி சூப்பர் ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆப்டாக இருப்பாங்க அந்த ரோலுக்கு. 6 songs வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் டைம் வந்து சம்திங் இஸ் ஹேப்பனிங். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிட்டோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது எங்களுக்கு. ப்ரொமோஷன் வைஸ் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூலாம் கொடுக்குறோம். அந்த வகையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ட்ரெய்லர் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெய்லர் ஒன்று லான்ச் பண்ணுறோம், பார்த்து மகிழுங்க. எனக்கு பிடிச்ச சாங்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வால் வீசும் வாழ்க்கை அப்படின்னு கானபால சார் பாடின ஒரு பாடல். அது இந்த படத்தை ஒரு மாதிரி சம்மப் பண்ணோம். அது ரொம்ப லைஃப் ஓரியன்ட் ஒரு சாங், ரொம்ப கனெக்டபிள் சாங், பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சாங் மாதிரியான ஒரு ஃபீல். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டு மகிழுங்க. தேங்க்யூ.